சூறாவளி 1978ஆம் ஆண்டு அடித்தது. அந்த சூறாவளிக்கு பிறகுதான் நான் கடலுக்கு போக தொடங்கினேன். எனக்கு அந்நேரம் ஒரு 20 வயது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் கடலுக்கு போக தொடங்கினேன். அதிலிருந்து இந்த சாவு மட்டும் போகிறேன் தான். ஆனால் அப்போ பிடிச்ச மீன் இப்போ இல்லை. நாங்கள் 2 நாளைக்கு மீன் பட்டா 5 நாளைக்கு மீன் இல்லை. பூரணைக்கு ஒரு 5 நாள் இருந்து போட் போகண்டா நின்றிலேருந்து ஒரு 15 நாள் தொழில் செய்வாங்க. அதுலேருந்து இளம்புற இந்த பூரணைக்கு ஒரு வர அதில் ஒரு 30 நாள் தொழில் வரும். புறங்கால பூரணை இருந்த ஒரு 5 நாள் தொழில் அதுக்குள்ளே போட் போகாது. இப்படியே அந்த மாதத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் தொழில் தான் வரும். அதுலேயும் ஒரு மீன் படக்கூடிய நாள் சில நாளையில் 5 நாள் தான் அந்த மீன் படக்கூடிய மாதிரியும் வரும். அந்நேரம் தண்டு சவல் போட்டு வலிச்சு தொடுத்து தான் திரிட்டோம் நாங்கள். அந்நேரம் மீன் ஏராளமாக இருந்தது. கிட்ட ராஜ்யத்துக்கு போயிட்டு மீன் பிடிச்சி கொண்டு இருந்தோம். இப்போ மீன் குறைபாடாக இருக்கிறபடியாக இப்போ போட் இன்ஜினை போட்டு போயும் அந்த அளவுக்கு மீன் பிடிச்சிக்க இயலாத நிலைமையில் இருக்குது. So coral reefs are actually some of the most biologically diverse ecosystems on Earth. They are comparable to a rainforest on land, a very high species diversity. Of course, as a diver, I can tell you that compared to a rainforest, what's amazing about a coral reef is the visual spectacle. In a rainforest, you don't often see a lot of the animals, whereas on a coral reef, you actually see a parade of marine life, of fish and other things out there, and the corals themselves are really beautiful. மீன் வளங்கள் நல்லா குறைஞ்சு மீன் இல்லை. இப்போ எங்கள் தோணிக்கு இப்போ வலை வச்சு மீன் படுகுது இல்லை. ஏறத்தாழ இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 2019 சொல்லலாம். அதில் கொஞ்சம் மீன் பட்டது. 20ல் இருந்து மீன் குறைஞ்சி தான் வந்துருக்கு. இப்போ நல்லா குறைவாக தான் இருக்கு. அது என்னன்றது சரியான விளக்கம் எனக்குன்னு சொல்லல. அது ஏன் குறைஞ்சிதுன்ட்டு ஒன்றும் சொல்ல தெரியாமல். Sri Lanka actually has very limited coral reef growth. Around 2% of our coastline has coastal coral reefs. And Kayankani Reef is one of those, a small section of that 2%. So you can see that it's actually a very small area, but it is very significant in terms of biodiversity and human use support. So it's important that we manage these critical ecosystems for future generations. They're also really important for people. They provide breeding grounds and habitats for marine fish, many of which are commercially fished or exploited. They support artisanal fisheries for local communities to live and eat. They support commercial fisheries that provide livelihoods for people. They are important for tourism, for diving. They are important for coastal protection. So they provide a variety of economic benefits as well as harboring significant amounts of marine biodiversity. உண்டு அவடத்தில் இருந்தது. அது 5.5 பாகத்தில் 5.5 பாகம் தண்ணி தாழ்வில் நடுவில் ஒரு இப்படியே ஒரு சல்லி மண்ணோட சேர்ந்த ஒரு சல்லி ஒரு இது உண்டு. இப்போ அது கரைஞ்சிட்டு. நாங்கள் 90ஆம் ஆண்டு நாங்கள் எங்கள் சிறிய வயசில் அந்த இடத்துல அது ஒரு நிலப்பரப்பு ஒரு ஏக்கரை பிடிச்ச நிலப்பரப்பு அது அப்படி வெறும் மணலாக இருந்தது. அப்படி நாங்கள் வைத்து கொஞ்சம் பிரச்சனை காரணத்தினால வைத்து அதில் நாங்கள் ஒழிச்சு போய் படுக்குனாங்க. அதெல்லாம் நாங்கள் சின்னாக்கள் அங்கால யுத்தங்களில் அங்கால ஆக்கள் பிடிக்கிறேன் எல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களால் முழு பேரும் சிறிய ஆக்கள் முழு பேரும் அதெல்லாம் படுக்குனாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு இடமா இருந்த பிரதேசம் அப்படியே அது இன்றைக்கு அது தண்ணியில் அப்படியே மூழ்கி போயிட்டுது. அது அந்த இறைச்சல் நல்ல ஒரு அழகான இடம். பறவைகள் தங்கி முட்டை விட்டு வாழ்ந்து வந்த இடம். அதேபோல் நாங்களும் சில நேரம் அங்கே முரல் விலைக்கு போய் நாங்கள் அந்த காற்றுகள் வேகமாக வந்தால் அந்த 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 மணலும் கல்லுமாக இருந்த அந்த இடம் அதில் தோணிகளை நாங்கள் விட்டு கொண்டை அதில் இழுத்து வச்சு போட்டு நாங்கள் இருந்து தான் அந்த காற்று இதுகளெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப அந்த மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வாரினாங்க. அப்படியே அந்த ஆரம்ப தொழில் இருந்தது. அதுக்கு பிற்பாடு அதில் அந்த சல்லிக்கல்லில் எடுத்தாங்க.
அந்த சுண்ணாம்பு கொட்டை தொழில் இருந்தது. அதில் அந்த சல்லிக்கல்லுகளை எடுத்தாங்க அதுலேருந்து. அதோட அந்த 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 மண்புட்டி அந்த அந்த வளம் அப்படியே அழிஞ்சு போயிடுது. இப்பயும் அந்த இடம் இருந்தன்றதுக்கு அடையாளம் இருக்குது. அந்த அலையல் அவடத்தை அந்த மடிஞ்சு போகுது. அந்த புட்டி இல்லை, புட்டி காணாமல் போயிடுது. எப்படியும் அந்த சின்ன வயசு மீன்பிடி எப்படி இருந்தது. ஆனால் நல்லா நல்லா ஒரு ஒரு அழகாக இருந்தது அந்த அந்த மீன்பிடி. நினைக்கக்குள்ள கொஞ்சம் பேசினது இருந்தது. இப்போதே எங்களோட பிள்ளைகளோட சூழ்நிலைக்கு நாங்கள் அனுபவிச்சது அவங்களுக்கு அனுபவிக்கலாம் போயிட்டுது. ஆனால் இப்போ இருந்தால் அந்த ஒரு பொறுமதியான ஒரு இடமாக இந்த காயங்கள் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பொறுமதியாக இந்த இடம் இருந்துருக்கு. Kandharasa coral reef is actually really important as one of the most biodiverse coral reefs in eastern Sri Lanka. It's one of the last remaining coral reefs in Sri Lanka where you have an intact coral reef system with healthy corals and associated fish life and other biodiversity. அந்த காலத்தில் ஒரு அது அந்த மடு இப்போ இங்கே கிடக்காமட்டு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு மடு ஒன்று இருந்துதான். மடு வேண்டாம் ஒரு கேணி, அதில் காயா மரங்கள் எல்லாம் நின்றுதான். அதுக்குத்தான் நாம் அந்த காலத்தில் உள்ள ஆக்கள் காயாங்கேணி என்று ஒரு பேர் வச்சவங்களாம். அதுதான் அதில் விளக்கம். அதில் பேர் வந்ததுக்கான காரணம் அதுதானா, காயாங்கேணி. காயங்கனி ஒரு நல்ல ஊர், எல்லா வளவும் இருக்குது. இந்த காயங்கனிக்குள்ளே வேறு அங்கஞ்ச தொழிலுக்கு போகணும்னு சொன்னால் நான் இந்த நேரத்தில் சொன்ன மாதிரி அந்த கரைக்காற்று அடிக்கிற அந்த அந்த 1.5 மாதம் 3 மாதம்தான். ஆனால் 1.5 மாதம் தான் எங்களுக்கு கஷ்டம் பெறும் அந்த வேகமான காற்று அடிக்கக்குள்ளே. இவ்வளத்தை நின்று பார்த்தாலும் எங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்படியான ஒரு அந்த டைமில் மட்டும்தான் எங்களுக்கு இந்த கடல் கொஞ்சம் எங்களுக்கு உதவி இல்லாமல் இருக்கும். மதிக்க டைமில் இந்த காயங்கனி ஊரில் எல்லா வளவும் எங்களுக்கு நல்ல வசதியாக தான் இருக்குது. நாங்கள் எந்த விதமான ஆக்களுக்கிட்டேயோ எந்த பிற ஆக்களுக்கிட்டேயோ எங்களை கேட்டு போகிற அப்படி இப்படி ஒரு உதவி கேட்டு போகிறான்றதுக்கு இல்லை. So the process of declaring Kandharasa as a marine sanctuary started back in around 2012-2013, based on some initial surveys done by Orca Conservation and Gilmer Conservation. BRT got involved since 2016 and has supported the Department of Wildlife Conservation and the Marine Environmental Protection Authority to identify the areas to be included into the marine sanctuary. In 2019, it was declared as a marine sanctuary under the Fauna and Flora Protection Ordinance, which consists of 953 hectares, primarily coral reefs, but also some rocky reefs and seagrass habitats as well. இந்த கடலை ஒரு கடவுள் மாதிரி தான் எல்லாரும் அதை நேசிக்கிறோம். நாங்கள் இந்த கடலை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ 1000 ஜனங்கள் இந்த கடலை நம்பி தானே வாழ்ந்து கொண்டிருக்குது. கடல் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் சாப்பாடு இல்லை. அதான் எங்கட மீனவன் வர வேண்ட. இப்போ நாங்கள் தண்ணியை தான், வெறும் தண்ணி தான். ஸ்கூலுக்கு ஒரு சில நாளையில் போய்த்து வந்தோம்னு சொன்னால் வியலஞ்செல்லாம் ஓடிடும். இந்த கல்லில் போய் தூண்டல் போடுவோம். அப்படியே இருந்தாங்களே தாத்தா கடலுக்கு ஆரம்பத்தில் கடலுக்கு போகிறதுக்கு வெளிக்கிடுவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டோம், உங்களோட கடலுக்கு வரப்போகிறோம்னு சொல்லி தாத்தாவுக்கு முன்னாலே கத்தி தேரிப்போம். ஒரு 8 வயசு 7 வயசுலலாம். இனி அவர் அறியணும் தாங்க இல்லாமல் உங்களை எடுத்துகிட்டு போயிடுவார். இன்றைக்கு மட்டும் கூட்டி போகணும், நீ ஸ்கூலுக்கு நீ போகணும் என்று சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார். தாத்தா நாங்கள் இன்றைக்கு மட்டும் வருவோம்னு சொல்லி இதே தான், எந்த நாளும் இதே தான். அப்போ அடுத்த நாளும் இப்படி தான் அவர் கிடந்து அடம் பிடிக்கிறேன், நான் வரப்போகிறேன். அதனால் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. பிரதானமாக எங்களோட தொழில் கடல் தொழில் தான்.
வேற ஒரு தொழிலும் இல்லை. ஸ்கூலுக்கு நான் அங்கே போனது குறவு. யுத்த காலத்தில் நேரத்தில் 1995ஆம் ஆண்டு பிரச்சனையில் நாங்கள் ஸ்கூலுக்கு அநேகமாக போனதில்லை. ஸ்கூலுக்கு போகல. நான் கடல் தொழில் தாங்கட தாத்தா பின்னாலே திரிஞ்சிட்டு கடல் தொழில் தாங்கட தொழில். ஸ்கூலுக்கு அந்த அந்த யுத்த காலத்தில் எங்களுக்கு அந்த டைமில் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணுமன்ற சிந்தனையும் இல்லை. போகிறதுக்கு மனம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒருவரோட அங்கஞ்சண்டு ஓடி திரிவோம். அதனால் போகல. நான் 13 வயசுல இருந்து கடல் தொழித்தான். நம்மளோட கடல் தொழித்தான் தாத்தா பின்னாடி. அந்நேரம் இப்படி போட்டுகள் எல்லாமே இல்லை. வள்ளத்திலாம் போவோம். நாங்கள் இப்படி ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளாம் தொழிலுக்கு போவோம். இப்போ இருக்கிற காலத்துக்கு 10 கிலோ 20 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டரும் போய்த்து வரோம். அந்நேரம் வள்ளத்திலாம் போவோம். தண்டு இழுத்து தொடுத்து நான் போவேன். எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இந்த தோணியில் போய்த்து எங்களோட தாத்தாவோட போய் தொழில் செய்கிறது, தூண்டலில் மீன் பிடிக்கிறதுகள் தான் எனக்கு நல்ல விருப்பம். இப்போயும் தான். அந்த நேரத்தில் மீன் நல்ல கரை வழியாக வருகும். எங்கட அப்பா வீசுவார், நான் பேக் எடுப்பேன். மீன் நிறைய அந்த நேரத்தில் இந்த கடலில் நிறைய மீன், மணலை சூடை எல்லா சாதியும் தான், கொய் ஒட்டி எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு இனம் ஒன்று இருந்தது அந்த நேரத்தில் நானும் பிடிச்சிருக்கிறேன். வேளாண்ட ஒரு இனம் இருந்தது கடலில். இப்போ ஒரு வேளை பெரிய போட்டுக்காரர்கள் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 40 வருஷத்துக்கு உள்ள பிள்ளைகளுக்கு இப்போ அந்த மீன் தெரியாது. அது துப்புரவாய் போய் இல்லாமையே போயிட்டு தான் சொல்லணும். அது மற்ற மான் உள்ளுவன்ட்டு சொல்லி ஒரு இனம் ஒன்று இருந்தது. அதெல்லாம் இப்போ இங்கே காணக்கூடியதாக இல்லை எங்களுக்கு. Despite the fact that fishing pressure is relatively low compared to other parts of Sri Lanka, there is, of course, fishing. This means that there are some impacts on the reef. Some of the larger predators like sharks, some of the big fish like groupers tend to be in low numbers or missing. This is a problem. There's impacts from fishing nets like bottom set nets that are used on coral reefs cause damages. So these are some of the things that need to be addressed moving forward. Also, in recent years, we've seen some impacts from coral bleaching. While the reef has done well compared to coral reef, considering coral reef bleaching in the past, in 2019, parts of Kandharasa coral reef also were heavily impacted by coral bleaching. However, what's important to note is that the entire reef is not lost, which means that there is an opportunity for that reef to recover from the corals that are existing now. Kandharasa Marine Sanctuary is actually a significant coral reef on the east coast of Sri Lanka. It's one of the reefs that is still relatively intact compared to other reefs in Sri Lanka. Most of Sri Lanka's coral reefs have been heavily impacted both by human influences, pollution, overfishing, coastal development, and also by natural impacts like climate change. Coral bleaching has been a problem throughout the Indian Ocean and in Sri Lanka, and it has destroyed many reefs. Kandharasa, so far, for the most part, has managed to survive coral bleaching and also is relatively intact from less human pressures. However, unfortunately, in 2019, there was a coral bleaching event that impacted Kandharasa coral reef, but it didn't completely destroy the entire reef, but parts of the coral reef. So it's important that management is brought in to try and conserve what's remaining and help the reef recover and ensure its sustainability. Protecting the reef or managing the reef and its resources is also important to support the local community that depend on it. While the fishing pressure is not as big as in other places, there are local communities that depend on the reef, primarily for fisheries, but also increasingly for tourism through snorkeling and diving. So managing these resources, ensuring their sustainability is also pathway to ensuring the livelihood sustainability of the local communities in the area as well.